நம்ம குட்டீஸ்க்கு இந்த லாக்டவுனில் ஸ்கூலும் இல்லாமல் ரொம்பவே போர் அடிக்குது. அவங்கள கொஞ்சம் பிஸியாக க்ரியேட்டிவாக நம்ம வச்சுக்கணும். கலர்ஸ் அண்ட் பெயிண்டிங்ஸ் பிடிக்காத குழந்தைங்களே இருக்க முடியாது. அவங்களுக்கு தேவையான பெயிண்ட்ஸை அவங்களே வீட்டில் தயாரிக்கட்டும். எப்படின்றத பார்த்துருவோம். 1 ஸ்பூன் ஃபெவிகால் எடுத்திருக்கேன். ஃபெவிகால் இல்லைன்னா ஃபேப்ரிக் க்ளூ. இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் 3 கலர் செய்ய போகிறேன். ஃபுட் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம இந்த செய்ய போகிறோம். ஃபெவிகால் வந்து எல்லா வீட்லேயுமே இருக்கிற திங் தான். அதனால தான் இன்றைக்கி நான் அதை சூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இன்றைக்கி 3 கலர் செய்ய போகிறோம் இல்லையா, அதனால் 3 கிண்ணத்துலேயும் எடுத்துட்டேன் நான். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம குடிக்கிற தண்ணி, நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நீங்கள் 1 ஸ்பூன் க்ளூ எடுத்துருக்கீங்கன்னா 1 ஸ்பூன் வாட்டர் ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்துடணும். அப்போ தான் பெயிண்ட் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ நான் வேஸ்ட்டாக இருக்கிற ஸ்கெட்ச் ரீஃபில், அதாவது எழுதாமல் விட்டு விட்டு எழுதும், கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்கெட்சோட ரீஃபில் எடுத்துக்கோங்க. இது மேலே பார்த்தீங்கன்னா ரீஃபில் ஒரு சைடு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ட்ராப் பண்ணுங்கள். நான் ஃபில்லர் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. சும்மா ஜஸ்ட் 2 or 3 ட்ராப்ஸ் வாட்டர் விட்டாலே போதும். விட்டுட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் இறங்கி வரும். அதை சேர்த்து கலந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கலர் எடுத்திருக்கேன், க்ரீன் கலர். நான் ஸ்கெட்ச் ரீஃபில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது வந்துட்டு நல்லா எழுதாத ஸ்கெட்சை தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமும் கட்டி நுரை எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட நான் பிங்க் கலரும் எடுத்துக்கிட்டேன். இந்த பெயிண்ட்டை நீங்கள் நிறைய இடத்துல அப்ளை பண்ணலாம். பேப்பர், கண்ணாடின்னு நிறைய. எப்படிங்கிறது 2 யூஸ் இதில் நம்ம பார்த்துருவோம். பாருங்கள், பேப்பர்லேயும் சூப்பராக ட்ரா பண்ண முடியுது. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இன்றைக்கி ஒரு சின்ன ஃப்ளவர் மட்டும் ட்ரா பண்ணி காட்டுறேன். இது கிட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம OHP ஷீட்டில் பெயிண்ட் பண்ணி பார்ப்போம். குழந்தைங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த OHP ஷீட் எடுத்திருக்கேன். நம்ம சில பெயிண்டிங்ஸை வந்துட்டு கிளாஸில் பண்ணாமல் OHP ஷீட்லேயும் பண்ணி நம்ம அழகாக அதை ஃப்ரேம் பண்ணி வைக்க முடியும். நான் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ இதுலேயுமே இந்த பெயிண்ட் வந்துட்டு ரொம்ப அழகாக உங்களுக்கு மேட்ச் ஆகுது. OHP ஷீட்டை நான் எங்கள் பாப்பாவோட ரைட்டிங் பேட் மேலே வச்சு செஞ்சிட்ருக்கேன். ஸோ இது கொஞ்சம் பார்க்க கிளியராக இல்லை. ஸோ இந்த ரைட்டிங் பேட் ரிமூவ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள் பெயிண்டிங் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. நான் இன்றைக்கி பண்ணுறது எல்லாமே சும்மா ரஃப் ட்ராயிங் தான். என் பொண்ணு கூட நின்றுருக்கா, அவளும் வாட்ச் பண்ணிகிட்ருக்கா. இதை பார்த்துட்டு அவன் இன்னும் பெட்டராக, பெஸ்ட்டாக, சூப்பராக நாளைக்கு பண்ணுவாள். ஸோ நம்ம தான் நம்ம குழந்தைங்களோட ரோல் மாடல் அண்ட் மோட்டிவேஷன் எல்லாமே. ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு காமிங்க, உங்கள் கிட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. எப்போவுமே டிவி, மொபைல்னு பார்த்துட்டு இருக்காமல் இந்த மாதிரி ஏதாவது நம்ம அவங்கள பிஸியாக்கணுன்னா அவங்களுக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.